தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் சேகுவார் இணைந்திருக்கிறார். உரையாடும். வணக்கம். வணக்கம் தோழர். சேலம் கங்கவல்லி ஒதியத்தூரில் அம்பேத்கர் சிலை மீதான ஒரு பிரச்சனை, அது பூதாகரமாக வெடித்து பட்டியலின மக்கள் பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆண்கள் ஊரில் இல்லை அப்படிங்கிற தகவல்கள்லாம் வருது. இப்போ நீலம் புரொடக்ஷன் ரஞ்சித் அவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையினுடைய பின்னணி, இந்த விஷயத்தில் என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த விவகாரம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது இருந்தே இருக்குது. 2020 தொட்டு இப்போ வரைக்கும் இருக்குது. 2020-21 காலகட்டங்களில் இந்த சிலையை திறக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய எதிர்ப்பு வருது. ஏன்னா இந்த சிலை அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டிருக்காரு. அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி இவருடைய கால்கள் இருக்குது, இடைநிலை சமூகத்தை சேர்ந்து கால்கள் இருக்குது, அது எங்களுக்கு அவமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த அம்பேத்கருக்கு சாதி சாயம் பூசுகிற எல்லாரையும் செருப்பால் அடிக்கணும். அம்பேத்கர் உன் கால் மேலே காலை போட்டு உன் ஊரை நோக்கி கை நீட்டி நிற்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குன்னா அது உனக்கு கௌரவம், அது உனக்கு பெருமை. இன்னைக்கு நீ இந்த இடத்துல, இந்த சமூகத்துல நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற, ஒரு சுதந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஒன்றி நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறன்னா அந்த மனுஷன் போட்டதுதான், அந்த மனுஷன் போட்ட விதையில தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு அந்த ஆளுக்கு சொல்லி, அந்த கூட்டத்துக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது இங்க இருக்கிற ஆளுங்க. அதை தவற விட்டது இன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கு இந்த பிரச்சனை. அவர் ஒரு சாதிய தலைவராக கட்டமைக்கப்பட்டு இன்னைக்கு இருக்காரு. அம்பேத்கரோட சிலை தமிழ்நாட்டுல 3 வகையில நம்ம பார்த்துருப்போம். ஒன்று மார்பளவுல இருக்க சிலை, இல்லைனா கையில் புத்தகத்தை வச்சுட்டு கை ஓங்கி இருக்கும். இந்த 2 சிலையுமே 3வது ரகமாக பார்த்தா கூண்டுக்குள்ளே இருக்கும். மீதி எந்த சிலையுமே கூண்டுக்குள்ளே இருக்காது. நீங்கள் முத்துராமலிங்க தேவர் சிலையாக இருந்துக்கிட்டோம், இல்லை காமராஜரோ, இல்லை காந்தியோ, எம்ஜிஆரோ, இல்லை யாரோட சிலையும் கூண்டுக்குள்ளே இருக்காது. அம்பேத்கர் சிலை மட்டும் கூண்டுக்குள்ளே இருக்கும். எவ்வளவு மோசமான ஒரு இதை வெளியில் இதை சொல்லவே, இது அசிங்கம். இது அவர் அடைக்குள்ள அடைச்சு வச்சதே. ஆமாம், இந்தியாவுடைய அரசியல் அமைப்பை வகுத்து தந்த ஒரு மாமேதையோட சிலை அடைக்கப்பட்டிருக்கு கூண்டுக்குள்ள. இன்னைக்கு இந்த சிலை ஒரு 20 அடி சிலை தான். அதுல ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. அது ஒரு கௌரவமா இருக்கணும். அதே பக்கத்துல 2 சிலைகள் இருக்கு. அந்த சிலைகள் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவருக்கு மட்டும்தான் இப்ப பிரச்சனை. இப்ப இவ்வளவு நாளா அந்த சிலை மூடப்பட்டது காரணமா என்ன சொல்றாங்கன்னா, அப்பவே எதிர்ப்பு வந்துருச்சு, அதனால சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடாதுன்னு துணியால மூடியே வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒன்று வருது. இப்ப ஆட்சி மாறினதுக்கு அப்புறமா யாரோ ஒருத்தர் போய் ஏதோ பண்ணி ஆட்சியர்கிட்ட அனுமதி வாங்கிடுறாரு. அப்புறம் துணி எடுக்கப்படுது. எடுக்கப்பட்ட உடனே இடைநிலை சமூகத்தை சேர்ந்த ஒரு 10-15 பேர் போராட்டம் நடத்தியிருக்காங்க. இல்லை, ஆனால் ஒரு இரவு நேரத்தில் அதை கால் பகுதியை மட்டும் மூடி இருந்த தகடை யாரோ போய் விலக்கிட்டாங்க. அங்கே சிசிடிவி கேமரா இருந்தது, அதை மாற்றி வச்சுட்டு இந்த வேலையை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதில் அனுமதி வாங்கியாச்சு. ஓகே, மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்தாச்சு. சிலையை திறக்க வேண்டியது காவல்துறையோட வேலை. சகல பாதுகாப்பையும் கொடுத்து அந்த சிலையை திறக்கணும். இது எதுக்கு மறைமுகமா திறக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்ப நீங்க திறந்தவங்க மேல நடவடிக்கை எடுக்காம, திறக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணவங்க மேல நடவடிக்கை எடுக்காம, சட்டப்படி திறக்கணும்னு அனுமதி வாங்கினவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படுது. அந்த ஊரையே சூறையாடி இருக்கு காவல்துறை. கிட்டத்தட்ட ஒரு மாஞ்சோலை மாதிரி, இல்ல வாச்சாத்தி மாதிரி அந்த ஊரை சூறையாடி இருக்கு காவல்துறை. அனுமதி பெற்றிருக்காங்க. அதிகாரிகளோட ஆடியோக்கள் வெளியாகுது. ஒரு அம்மா ரத்தத்தோட சிந்தி இப்படி போராடிக்கிட்டு இருக்கிற வீடியோக்கள் வெளியாகுது. ஆமா, அந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் எல்லாரும் தலைமறைவாகிற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கு இந்த தாவேக அரசு. இப்ப இந்த காவல்துறை யாரு கட்டுப்பாட்டு கீழே இருக்கு, சட்டம் ஒழுங்கு யாரு கீழே இருக்குன்னு தெரியும். அப்ப நம்ம யாரை கண்டிக்கணும்னு நமக்கு தெரியும். இந்த அம்பேத்கர் சிலை தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள்ல ஒருவரா வச்சிருக்கிற விஜய், அம்பேத்கர் சிலைய இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா, எவன் பிரச்சனை பண்றானோ அவனை தூக்கி உள்ள உட்கார வச்சுக்கிட்டு அந்த சிலை திறந்தே இருக்கணும்டா, எவன்டா அதை காதுன்னு அவர் ஆர்டர் போட்டிருக்கணும். ஆனா அந்த சிலை மறுபடியும் அதை விட கொடூரமா தகரம் வச்சு மூடப்பட்டிருக்கு. இதை விட வேற அசிங்கம் தமிழ்நாட்டுக்கு வேற எதுவுமே கிடையாது. நீங்க தமிழ்நாட்டை தாண்டி அம்பேத்கருக்குன்னு ஒரு உரிய மரியாதை பார்க்கணும்னா, தெலுங்கானா மாநிலத்துல ஹைதராபாத்துக்கு போனீங்கன்னா 125 அடி உயர சிலை ஒன்று இருக்கும். அது தெலுங்கானா சட்டமன்றத்துக்கு பக்கத்து பில்டிங்கே அதான் இருக்கும். அந்த சிலையை பார்க்கும் போதெல்லாம் புல்லரிக்கும், அப்பா இவ்வளவு பெரிய அம்பேத்கர் சிலையா அப்படின்னு. அதே போல நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா, இங்க எப்படி அம்பேத்கர் உட்கார்ந்துருக்காரோ, கால் மேல கால் போட்டு இப்படி வச்சு இப்படி உட்கார்ந்துருக்காரோ, அதே மாதிரி ஒரு கம்பீரமான சிலை அங்கேயும் இருக்கும்.
நாடாளுமன்றத்திலயும் இருக்கும், டெல்லி அம்பேத்கருக்குன்னு ஒரு மணிமண்டபம் இருக்கு, அங்கேயும் இருக்கும். அப்ப அந்த சிலையை இங்க வைக்கணும், இங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம திறந்திருக்கணும், அரசாங்கத்தோட முறையோட பர்மிஷனோட அதை திறந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து அதை திறக்க முடியாத ஒரு சூழல் உருவாயிருக்குன்னா, நீங்க இந்த ஆட்சியில் நடக்கிற சாதி ஆணவ படுகொலை கிட்டத்தட்ட 9 பேர் தாக்கப்பட்டிருக்காங்க, அடுத்து இப்படி ஒரு சம்பவம் வருதுன்னா இந்த அரசு யாருக்கான அரசுன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப இந்த நேரத்துல நீலம் பண்பாட்டு மையத்துல இருந்து ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாருன்னா, அந்த அறிக்கையில பச்சை கிளின்ற வார்த்தையே இல்லை, அதாவது விஜய்ன்ற பேரே இல்லை, கண்டிக்கிறோம்ன்றதே கிடையாது. சம்பவத்தை கண்டிக்கிறோம், அரசே இல்லை. சம்பவத்தை கண்டிக்கிறோம், தாவேக்கா அரசே இல்லை, விஜயே இல்லை, காவல்துறையை கண்டிக்கிறோம். காவல்துறை யார் கீழே இருக்கு? தாவேக்கா அரசை வலியுறுத்துகிறோம், தாவேக்கா அரசை வலியுறுத்துகிறோம், சம்பவத்தை கண்டிக்கிறோம். வலிச்சிடக்கூடாது, விஜய்க்கு ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், இல்லாத மாதிரி இருக்கணும். இது வந்து இப்ப ஆரம்பிக்கல ரஞ்சித், இந்த அரசை காப்பாற்றுவதற்கு. சைதாப்பேட்டையில குடிசை மாற்று வாரியங்கள்ல அந்த பிரச்சனை வருது, அதுக்கு வந்து காசை வாங்கினது வந்து தாவேக்காவுடைய எம்எல்ஏ. அப்போ ஒரு ஆர்டிகல் வெளியாகுது, இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இதுக்கு காரணம் விஜய். அதுலயுமே பச்சை கிளின்ற பேர் கிடையாது, விஜயோ இல்ல தாவேக்கா அரசோ இல்ல யாருமே கிடையாது. அது அந்த ஊர் எம்எல்ஏ பேர் கூட வரல, அதிகாரி, வலிக்காம அதிகாரி. சாதி ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், வேண்டுகோள் நிறுத்தப்பட வேண்டும். அந்த இடத்துல கண்டிக்கத்தக்கது கண்டனம் எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. இந்த அறிக்கையிலுமே சம்பவத்தை கண்டிக்கிறோம். அப்ப இந்த ரஞ்சித் அவர்கள் யாரை காப்பாற்ற நினைக்கிறார்? நீங்க கடந்த கால ஆட்சியில திமுகவை எதிர்த்தீங்க, நாங்கள் வரவேற்கிறோம், நல்ல விஷயம் தான், ஆளுநர் அரசாங்கத்தை நீங்கள் வரவேற்கிறோம். அப்போ நாங்கள் வந்து நீங்கள் பண்ணது சரிதான், இனி ஒரு கொலை நடந்துச்சுன்னா நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு திமுகவுக்கு கொடுத்த ஆதரவை நாங்கள் திரும்ப பெற்றிருக்கோம். நீங்கள் அது உங்களுடைய உரிமை, நீங்கள் அது பேசிதான் ஆகணும், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அதே ஸ்டாண்டு ஏன் இப்போ இங்கே இல்லை? அதுதான் எங்களோட கேள்வி. அப்போ யாரை காப்பாற்ற துடிக்கிறீங்க? இல்லை, ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த இதெல்லாம் மாறும், ஆணவ படுகொலைகள் நடக்காது, ஒரு ஸ்டெடியான ஒரு முடிவுகளை எடுப்பார், தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களை ஒடுக்குவார் அப்படின்னு சொல்லி நினைச்சே வந்து இவர்கள் ஆதரவு கொடுத்தாங்களா ரஞ்சித் மாதிரியான ஆட்கள்? ஆமா, இப்போ அது வந்து தகர்ந்து போன இடத்துல இருந்து உடனடியாக எப்படி நம்ம ரியாக்ட் பண்றது அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை நம்ம தாவேக்கா அரசு ஆட்சிக்கு வந்த உடனே முதல் அறிக்கை, முதல் ஒரு ட்வீட் வருது ரஞ்சித் கிட்ட இருந்து, சாதி மதம் பார்க்காம ஒரு பெரிய வரலாற்றை படைத்து வேட்பாளர்களை நிறுத்தி தாவேக்கா ஜெயிச்சிருக்கு அப்படின்னு ஒரு அந்த மாதிரியான சென்டென்ஸ்ல ஒன்று விடுறாரு. ஆனா இவர் அப்ப அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணாருன்னா, அக்கா மரியாதைக்கு அக்கா பொற்குடி அவர்களுக்கு ஆதரவு கேட்டிருந்தார். அவங்க அதிமுகவில் நின்று தனி கட்சி ஆரம்பிச்சு அதிமுகவோட கூட்டணியில் நின்னாங்க, ரெட்டை இலட்சணத்துல நின்னாங்கன்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு பெரிய அபத்தம். அதிமுக யாரோட இருக்கு? பாஜகவோட இருக்கு. நீங்க கபாலி பல படங்களை பாஜகவுக்கு எதிராக எடுத்துட்டு, கபாலி அப்புறம் இன்னொன்னு 2-3 படமா, கபாலியா அது காலா, இதெல்லாம் நீங்க பாஜகவுக்கு எதிராக எடுத்துட்டு சங் பரிவார்களுக்கு எதிராக எடுத்துட்டு, இன்னைக்கு சங் பரிவார் கூட்டத்துல ஒரு அக்கா போய் கூட்டணியில நின்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்க. அதே ஆதரவுல அந்த அக்கா வந்து ஒரு கூட்டம் தோக்கடிச்சிருக்கு, ஒரு தற்கொலை கூட்டம் தோக்கடிச்சிருக்குன்னா அந்த கூட்டத்துக்கும் நான் நிற்பேன் அப்படி நிக்கிறது என்ன மனநிலை? இது என்ன உங்களோட அரசியல் புரிதல் என்னன்ற கேள்வி வருது. நான் உங்களை ஒரு காலத்துல உங்களெல்லாம் நாங்க வந்து பெரிய அளவுல மதிச்சோம், பெரிய அளவில் போட்டணும், உங்களுடைய அரசியல் கருத்துக்களை இன்னைக்கும் நாங்கள் அதை வரவேற்கிறோம், எல்லாமே சரி. ஆனால் அரசியல் ரீதியாக நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க ஸ்டாண்டு வந்து சரியானதா? இல்லை, திமுக எதிர்ப்புல இருந்து தான் இதெல்லாம் வருதா? அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நீங்கள் திமுக எதிர்ப்பு இருக்கலாம், எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் திமுக எதிர்ப்போ, கம்யூனிஸ்ட் எதிர்ப்போ, திருமாவளவன் எதிர்ப்போ நீங்கள் எதிர்க்கிறீங்க, அதெல்லாம் தகவல் வருது, எல்லாம் ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் தாவேக்கா அரசை காப்பாற்றுறீங்களே, உங்கள் ஸ்டாண்ட் எல்லாமே அப்படித்தானே இருக்கு. அப்படி என்ன அவசியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீலம் பண்பாட்டு மையத்துக்குள்ளேயே ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவரை நான் நேர்காணல் செஞ்சிருக்கேன். அந்த நபர் வந்து ஒருத்தரை விசாரிச்சா அவர் இல்லைங்கிறாரு, இன்னொருத்தரை விசாரிச்சா அவர் அதில் தான் இருக்காரு, பொறுப்புல இருக்காருங்கிறாங்க, இன்னொருத்தரை கேட்டால் அவர் இருக்காரு, மெம்பராக இருக்காருங்கிறாங்க. அந்த நபர் வந்து இன்னைக்கும் வட சென்னையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, ஆக்டிவிஸ்டாக இருக்கிற சில சமூக ஆர்வலர்களை கூப்பிட்டு, நீ இன்னும் ஏன் இப்படியே இருக்க, தாவேக்காவுக்கு வா, உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதே நபர் புளியந்தோப்பு பகுதிகளில் போய் கேம்பெயின் பண்ணியிருக்காரு. என்னன்னு கேம்பெயின் பண்ணியிருக்காரு? எவ்வளவு நாள் தான் ஆண்ட கட்சிகளுக்கும் ஆண்டு முடிச்ச கட்சிகளுக்கும் போட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஒரு மாற்றத்துக்கு போடுங்கன்னு சொல்லி கேம்பெயின் பண்ணியிருக்காரு. நமக்கு நீங்க அஃபீஷியலா நாங்கள் இந்த கட்சிக்கு தான் ஆதரவுன்னு சொல்லிட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம், நாங்கள் இப்படி விமர்சனம் பண்ணவே மாட்டோம்.
மறைமுகமா இப்படி ஒருத்தரை தூக்கி பிடிச்சி நீங்க என்ன சாதிக்க போறீங்க? இல்ல அது தனிப்பட்ட நபர்களுடைய அ- விருப்புல இருந்து உருவாகக்கூடியதாக சில இருக்கலாம். நான் ஒரு 2-3 பேரோட பெயர் பட்டியலே என்னால சொல்ல முடியும். ம். எந்த இடத்துல யார் வீட்டில் போய் நின்று அவங்க என்ன வார்த்தைகளை பதிவு பண்ணி வாக்கு சேகரிச்சாங்கன்னு, அவங்க வாக்கு சேகரித்த ஒரு 5 வீடுகள் எனக்கு ரொம்ப நெருக்கமான வீடுகள், போன நபர்கள் யார் யாருன்ற பட்டியல் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் நட்பு சக்தியாக இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக அதை நாம் சொல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்கோம். பரவாயில்ல, நீங்கள் ஓட்டு யாருக்கு போடணும் போடக்கூடாதுன்னு நீங்கள் கேம்பெயின் பண்ணலாம், அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்கள் விருப்பம் அது. நீங்கள் பொற்கொடி அவர்களுக்கு கேம்பெயின் பண்ணியிருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே தொகுதியில் நீங்கள் யாருக்கு கேம்பெயின் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதே தொகுதியில் யார் கேம்பெயின் பண்ணீங்கன்னு தெரியும். அதே பெரம்பூரில் நீங்கள் யார் கேம்பெயின் பண்ணீங்கன்னு தெரியும். இப்போ அந்த நபர் தாவேகாவுக்கு எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் நீங்கள் இது ரஞ்சித்துக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. மேபி தெரிய வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவரை பற்றிய தகவலாம் அவர் போக வாய்ப்பு இல்லை. ஆனால் கீழே இப்படியான ஆட்களும் அதில் இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அப்போ ரஞ்சித் இப்போ தாவேகா ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா அவர் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லையான்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் 9 சாதிய ஆணவ படுகொலை 50 நாளில், இதுதான் தமிழ்நாட்டில் முதல் முறை எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ குறுகிய காலங்களில் நான் சொல்கிறது இப்போ ஒரு 20 வருஷத்தில் முதல் முறையே இப்போ தான் ஒரு ஆட்சி அமைஞ்சு 50 நாளில் இவ்வளோ சாதிய ஆணவ படுகொலை நடக்குது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகமாகுது, லாக்அப் டெத் அதிகமாக இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்க இந்த நாளில் 3 கொலைகள் நடந்திருக்கு வெவ்வேறு பகுதிகளில், பெண்கள். அதுவும் நீதிமன்றத்தில் வீட்டில் வச்சு கொலை பண்ணிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, அங்கே வச்சு கொலை பண்ணியிருக்கான் குடும்ப பிரச்சனையில். இப்படி அடுக்கடுக்கான பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வருது. அப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த பட்டா கத்தி வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது, போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது இந்த ஆட்சியில் தான். அப்போ இதெல்லாம் அவர் பார்க்குறாரா இல்லையா? என்ன ஒரு கண்டன அறிக்கை கூட இப்போ வரைக்கும் வெளியிடாத ஒரு ஆட்சியாக இருக்குது. குறிப்பாக அந்த லாக்அப் டெத்து கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேதனை அளிக்குது, இது இப்படி இருக்குது, இதை சரி செய்யணும், இது இதுவாக இருக்குது, கூடுதலான ஆள் மேல் நடவடிக்கை எடுக்கணும், அதனால் தாவேகா அரசை வலியுறுத்துகிறோம், மறுபடியும் வலியுறுத்துகிறோம். ரஞ்சித் அவர்களுடைய அறிக்கை. ஆமாம், அறிக்கையில் நீங்கள் எதுக்கு வலியுறுத்தணும்? கண்டிக்கணுன்ற வார்த்தையே வரலையே. ஏன் இப்போ நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நாங்கள் இவ்வளோ நேரம் உங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இது என்ன மாதிரியான ஸ்டாண்டு நீங்கள் எடுக்கிறீங்க? இல்லை, ஒரு புதிய முதலமைச்சர் ஆனதுனால இப்படி ஒரு பார்வையை பார்க்குறாரா என்ன? ரஞ்சித் அவர்கள் ஒரு பண்பாட்டு மாற்றத்திற்காக, ஒரு சமூக மாற்றத்திற்கான நிச்சயமா ஒரு வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அதில் நம்ம குறை கொள்ளவே முடியாது. அடிநிலையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய கலைகளையும் பண்பாடையும் ஒரு பொது பரப்பில் கொண்டு வரணும். அவர்களுக்கும் அவர்களுடைய கலை இசை எல்லாம் பாராட்டப்பட வேண்டிய, கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்படிங்கிறது வரைக்கும் அவர் மக்கள் இசை, மார்கழியில் மக்கள் இசையில 1 வருஷம் கூட தவறாம நான் கலந்துக்கிறேன். நீங்க கடந்த கால ஆட்சியில ஆக்கிரமிப்பு நிலங்கள் அரசால செய்யும் போது அந்த இடத்துல நேரில் போய் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க. அப்போ அதெல்லாம் நாங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டு நாங்கள் பெருமையாக பேசினோம், இவர் இப்படி செய்கிறாருன்னு. இப்போ சேலமில் நடந்திருக்கு, நீங்கள் ஏன் நேரில் போகலை? இந்த சம்பவம் நடந்து 3வது நாள் நடந்துகிட்டு இருக்கு, 3வது 4வது நாள் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் நீங்கள் நேரில் போகலை? என்ன எங்களுக்கு ரெண்டுத்துக்கும் நடக்கிற வித்தியாசம் எங்களுக்கு தெரியுது. சாதி ஆணவ படுகொலைகள் இது வரைக்கும் 9 பேர் இறந்துருக்காங்க, 9 சாதி ஆணவ படுகொலைகள். இந்த கடைசியாக நடந்ததில் அந்த வீடியோ பார்க்க ஈரக்குலையெல்லாம் நடுங்குது. குட்டி பிஞ்சு குழந்தைங்க அந்த இந்நேரம் இந்த சமூகத்தில் அதுங்க அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும், கல்யாணம் பண்ணிட்டு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஈவரக்கல்லாமல் கொண்டிருக்கிற அந்த சாதி மிருகங்கள் இருக்குல்ல, அதுங்களை ஏற்றி விட்ட மிருகங்கள்லாம் இன்னைக்கு இந்த சமூகத்தில் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. வாழ வேண்டிய குழந்தைங்கள்லாம் இறந்து போயிருக்கு. அப்போ இந்த இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது இந்த தாவேகா அரசு தான். ஆனால் இங்கே இருக்க யாருக்கும் பயம் போயிருச்சோன்னு தோணுது. இதே தாவேகா அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு திடீர்னு ஒரு கோரிக்கையை கொண்டாந்து கடைசி போராட்டமாக நடத்தினாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின ஒரு போராட்டம் இவங்க தான் நடத்தினது. ஆனால் இன்னைக்கு என்ன, அதை நடத்த வேண்டியதானே? நீங்கள் தானே மாநில அரசு, நீங்கள் நடத்த வேண்டியதானே? அதை பற்றி உச்சி உட்காந்துருக்கீங்களே என்ன அப்படின்னு நம்ம கேட்க தோணுது இல்லை? அப்போ இந்த அரசு கையாளாகாத அரசுன்னு தான் நம்ம ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. எதுலேயுமே இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டெப் கூட இவங்களால எடுத்து வைக்க முடியாத ஒரு நிலை. இவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்குது. நீங்கள் பெண்களுக்கு எதிரானது, சட்ட ஒழுங்கு, பழனியில் நடந்த அந்த முறைகேடு, அடுத்து லாக்அப் டெத்து, இப்போ இந்த சேலம் விவகாரம், இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. சிஎம் விஜய் என்ன பண்ணுவார்னா, சட்டமன்ற படிக்கட்டுலேருந்து வேகமாக நடந்து வந்தாராம். அந்த வீடியோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சான், ஸ்மார்ட்டாக இருந்துச்சான், சாக்லேட் பாய் மாதிரி இருந்துச்சான் அப்படின்னு வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு இதுதான் மெச்சுக்கிற அளவுக்கு இருக்குது.
அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வைத்தறிச்சலா இல்லையா? இப்படி ஒரு அரசு இப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்கே, இதை நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இல்லையா? போய் வலியுறுத்துறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வலியுறுத்தினா அவங்க பயந்து உடனே எல்லாம் செஞ்சிருவாங்களா? இடது சிந்தனையில் இருக்கிற முற்போக்கு அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுத்தாதானே இந்த அரசு கொஞ்சமாவது அச்சுறுத்தலுக்கு கொஞ்சமாவது இதுக்கு ஒரு ஒரு நடுக்கத்தை கொடுத்தாதானே இது அடுத்தடுத்த வேலைகளை செய்யும். உங்களை மாதிரி நட்பு சக்திகள் எல்லாருமே, உங்களை மாதிரி முற்போக்கு சக்திகள் எல்லாருமே இப்படி செயல்முறைகள்ல இருந்தீங்கன்னா யாரை நம்பி நாங்கள்லாம் இந்த சமூகத்துல பயணிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல? இல்லை, இப்போ பொதுவாகவே தாவேக அரச விஜய் அவர்களை கூட இருக்கக்கூடிய தோழமை சக்திகளான கம்யூனிஸ்டுகளை வந்து கடுமையாக எதிர்க்கலை. இப்போ நீங்கள் குதிரை பேரம் குற்றச்சாட்டுகளை வந்து திமுக உட்பட அதிமுக உட்பட பல கட்சிகள் வச்சுட்டு இருக்கு. 6 பேர் வந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாங்க. 10 பேர்கிட்ட பேரம் நடக்கிறதாக செய்திகள் வந்து வெளியாகிறது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் வந்து இதை வலிமையாக கண்டிக்கலை. இப்போ சிபிஎம் சண்முகம் அவர்கள் வந்து பாஜக பண்ணால் தான் அது குதிரை பேரம், இங்கே விரும்பி வராங்க அப்படிங்கிற பாணியில் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே வந்து ஒரு விஜய் மயமாக ஆகிட்டு இருக்காங்களா? அதனுடைய ஒரு வெளிப்பாடாகவும் நம்ம ரஞ்சித் அவர்களை பார்க்க வேண்டியதாக இருக்கா? இது எப்படின்னா, சிபிஐ சிபிஎம்முக்கு வந்து ஒரு 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 எப்படி சொல்ற, ஒரு கெட்ட பேர் அவப்பேர் வந்து இப்போ வந்திருக்கு அவங்க மேலே. இந்த குதிரை பேரத்தில் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது, இவங்களும் போயிடுவாங்க அப்படின்னு. ஒரு பக்கம் வீரபாண்டியா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சரவையில் இடம் பெறுவோன்றாரு. இன்னொரு பக்கம் பேசணும் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஏன் அப்படி சொன்னார்லாம் எங்களுக்கு தெரியாது, அவர் வேற கட்சி, நாங்கள் வந்து இடம்பெற மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறாரு. பாஜகவை நோக்கி விரும்பி போகிறாங்க, பாஜக பண்ணாதான் குதிரை பேரம்னா பாஜகவை நோக்கி விரும்பி தான் போனாங்க எல்லாரும். பாஜக வந்து ஸ்கூலுக்கு கூட்டு போகிற குழந்தை மாதிரி அழுதுகிட்டே கூட்டு வந்து கட்சி ஆஃபீஸ்குள்ளே விடலை. அந்த கட்சிக்கு விரும்பி தான் போனாங்க. அஜித் பவார் ஆகட்டும், இல்லை அவங்க மனைவி ஆகட்டும், இல்லை தமிழ்நாட்டிலேயே கூட, ஏன் இங்கே பாண்டிச்சேரியிலேயே நடந்துச்சே ஒரு குதிரை பேரம். இன்னைக்கு காங்கிரஸில் இருக்க நமச்சிவாயம் தானே இன்னைக்கு அங்கே இருக்காரு. அவர் என்ன அழுதுகிட்டேவா போனார்? அப்படிதான் போனார். கோவாவில் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், இல்லை இப்போ மேற்கு வங்கத்தில் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் எல்லாருமே விருப்பப்பட்டு தான் போகிறாங்க. அதனால இவர் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு நமக்கு தெரியல. மேபி உள்ளாட்சி தேர்தலுக்கும் கூட்டணிக்கே அடி போடுறாங்களா, இல்லை என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதனால் இவங்க அந்த என்ன சொல்கிறது, இவங்க வந்து ஒரு சேஃப் ஜோனில் ப்ளே பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் திமுகவையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு, தாவேகாவையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு, 2 பேரையுமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு ஒரு சேஃப் ஜோனில் ப்ளே பண்ணலாம். நாம் இழந்த அந்த மரியாதையை நாமளே நிலைநிறுத்திக்கணும்னா 2 பேர் மீதும் விமர்சனங்களை வச்சுக்கிட்டே போவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல. சிபிஎம் சிபிஐ 2 பேரோட அறிக்கையும் போய் பார்த்தா, ஒன்று தாவேகா எதிர்ப்பு அறிக்கை இருக்கும், அடுத்து திமுக எதிர்ப்பு அறிக்கை இருக்கும். 2ம் சேர்ந்து கலந்தே வரும், கலந்தே வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் பேசணும் சொல்லுவார், 6 மாதம் டைம் கொடுக்குறேன், நீங்கள் எதுக்கு இப்போவே இந்த ஆட்சியை இப்படி துன்புறுத்துறீங்கன்றாரு. ஆனால் அவரே அடுத்தடுத்த கண்டன அறிக்கைகளையே விட்டுக்கிட்டே இருக்காரு தாவேகா அரசை எதிர்த்து. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, நாங்கள் 2 பக்கமும் இல்லை, நாங்கள் ஒரு தனித்துவமான கட்சின்றத அவங்க ப்ரூஃப் பண்ணுறாங்க. அதுலேருந்து அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டு அது தவறான ஸ்டேட்மெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பாஜகவும் விருப்பப்பட்டு தான் போகிறாங்க, இங்கேயும் விருப்பப்பட்டு தான் போகிறாங்க. அதுக்கு பின்னாடி நடந்த பேரம் என்னங்கிறது தான். அஜித் பவார் போனார், அடுத்து அவர் மேலே இருந்த கிட்டத்தட்ட பல சிபிஐ வழக்குகள் அப்படியே இரவோட இரவாக க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்போ அது என்ன வற்புறுத்தி கூப்பிட்டு போனாங்களா என்ன? அப்போ இதிலெல்லாம் நம்ம வந்து கருத்து சொல்கிறதுல இப்படி தான் சொல்லி ஆகணும். இல்லை, இப்போ இங்கே சேலம் கங்கவல்லி இந்த அம்பேத்கர் சிலை பிரச்சனையில் வந்து இவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே வந்து வலிமையாக தங்களுடைய குரலை எழுப்பவில்லை. அந்த மக்களுக்கு கூட வலிமையாக நின்று இருக்கணும், ஆதரவாக நின்று இருக்கணும். ஆனால் அவங்களும் நிற்கலையே. அவங்களுடைய நிலைப்பாடை எப்படி பார்க்குறது? அதான் திருமாவளவன் அவருடைய கட்சியை இழக்கிறதுக்கு எல்லாமே வழிவகை செய்யும் அண்ணன். அவர் வந்து கொஞ்சம் முனைப்போட செயல்படணும். கடந்த காலங்களில் வந்து அந்த வேங்கை வயல் மலம் கலந்த தொட்டி விவகாரத்தை முதலாக வெளியில கொண்டு வந்தது அங்கிருந்த டிஒஎஃப்ஐ, சிபிஎம்ல இருக்க இளைஞர் அமைப்பு தான். அதுக்கு அடுத்து அதுல பெரிய போராட்டம் நடத்தி பின்னாடி நின்னது விசிகா. மற்றபடி அதிமுகவோ தாவேகாவோ பாஜகவோ எவனும் அங்கே உள்ள கிட்ட கூட போகல. அவனுங்கெல்லாம் வந்து அதை மூடி மறைக்க தான் பார்த்தானுங்க. இவங்க தான் அதை வெளியில கொண்டு வந்தது. அப்ப அதே ஒரு முனைப்பு வந்து இங்கேயும் இருந்திருக்கணும். அதை வந்து தவற விடுறதுனால என்ன ஆகும்னா, இன்னைக்கு கிடைச்சிருக்கு இந்த அரசியல் அதிகாரம் வந்து ஒரு நிலையானதா நீங்க பார்க்க முடியாது. அது திடீர்னு போச்சுன்னா திரும்ப நீங்க மக்கள் கிட்ட வரும்போது, நீங்க அந்த வாக்கு சேகரிக்க அந்த மக்கள் கிட்ட வரும்போது உங்களுக்கு அந்த மரியாதை அது எல்லாமே இழக்கப்படும். உங்கள் மீது அவங்க வச்சிருக்க நம்பிக்கை போகும் முதல்ல.
இந்த கட்சி வரும், நமக்கான கட்சின்னு வச்சிருக்க ஒரு நம்பிக்கை வந்து இழக்கக்கூடும். அதனால உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நிர்வாகிகளை உடனே அனுப்பி அந்த போராட்டத்தில் களத்தில் நிற்க வைக்கிறது அவருடைய முக்கியமான வேலையாக இருக்கணும். தொடர்ந்து பேசுவோம் வரக்கூடிய நாட்களில் இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், ஒரு சுமூகமான முடிவுக்கு இது வருமா அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். புதிய கட்சி என்ன அவங்க தரப்புலேருந்து வெளிப்படையாக இன்னுமே எதையும் வெளிப்படுத்தலை. அந்த நிலையில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதிகாரிகளுக்கு என்ன அழுத்தம், என்ன எந்த வகையில் இது முடிய போகிறது அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கு நன்றி. நன்றி தோழர்.